வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். எல்லை பாதுகாப்பு படையினரின் வீரம், துணிச்சல் மற்றும் தியாகமிகு சேவையால் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெறும் மனாமா பேச்சுவார்த்தையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று பங்கேற்கிறார். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். மஸ்கட்டில் நடைபெறும் மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் குளோபல் உச்சி மாநாட்டை நாளை தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் நிலையான நீடித்த வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மேம்பாடு, உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பது, புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவது உள்ளிட்டவை குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறுகின்றன. ஆஸ்திரேலியா, எகிப்து, பின்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து பிரதமர் பானிபட்டில் பீமா சஹி யோஜனா திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். ஹரியானா மாநிலம் கர்னாலில் மகாராணா பிரதாப் தோட்டக்கலை பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்துக்கும் பிரதமர் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். எல்லை பாதுகாப்பு படையினரின் வீரம், துணிச்சல் மற்றும் தியாகமிகு சேவையால் நாட்டின் எல்லை பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜோத்பூரில் இன்று நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் 60வது ஆண்டு நிறுவன தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எல்லை பாதுகாப்புடன் ஊடுருவல், கள்ள நோட்டுகள், இடதுசாரி ஊடுருவலை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதிகளின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதற்கென பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறந்த சேவையாற்றிய 7 பேருக்கான விருதுகளையும் அமைச்சர் வழங்கினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ரஷ்யாவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்திய கப்பற்படைக்காக ரஷ்யா தயாரித்த அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய துஷில் போர்க்கப்பலை கலினின்கிராட் கப்பல் கட்டும் தளத்திலிருந்து இந்திய கடற்படையில் இணைக்கும் நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ராணுவ ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே ஃபெலோலோவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பஹ்ரைனில் நடைபெறும் மனாமா பேச்சுவார்த்தையில் இன்று பங்கேற்கிறார். இதுகுறித்து சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று கத்தார் தலைநகர் தோஹாவில் உரையாற்றிய அவர், அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை அறிமுகப்படுத்தும் எண்ணம் எதுவும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தினார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மும்பையில் இன்று நார்வே தூதர் மே எலின்ஸ்டெனரை சந்தித்து 2 நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை எளிதாக்குதல், எல்லை தாண்டிய உட்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், கூட்டாண்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளால் சீரான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் UPI நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக IAM மற்றும் ISB மேற்கொண்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. UPI மூலம் முதன்முறையாக கடன் பெறுபவர்களும் குறைந்த உறுப்பினர்கள் கொண்ட குழுக்களும் எளிய முறையில் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலும் ஃபின்டெக் முறையை பின்பற்றி கடன் வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 30 கோடி தனிநபர்களும் 5 கோடி வணிக நிறுவனங்களும் UPI பரிவர்த்தனைகளை கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சார வளத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் பிரதிபலிக்கும் அஷ்டலட்சுமி திருவிழா இன்று நிறைவடைகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இவ்விழாவில் வடகிழக்கு மாநிலங்களின் கைவினைப் பொருட்கள், கைத்தறி, வேளாண், தோட்டக்கலை உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. நடப்பாண்டில் ஏற்பட்ட கூடுதல் செலவினங்களுக்கான துணை பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிகிறது. நாளை மறுநாள் பட்ஜெட் மீதான விவாதம் இடம்பெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். பரண்டை, மேல் பட்டாம்பாக்கம், அழகிய நத்தம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களிடம் புயல் பாதிப்புகள் குறித்து இக்குழுவினர் கேட்டறிந்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். பண்ருட்டி, அன்னகரமம், பகண்டை, கடலூர் மாநகராட்சி, பரங்கிப்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து வருகிறார்கள். அமைச்சர் CA கணேசன் அவர்கள் தற்போது மத்திய குழுவை சந்தித்து மனு அளித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்ததார். கடலூர் மாவட்டத்தில் இளஞ்செழியன். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திலும் இக்குழுவினர் பங்கேற்கின்றனர்.
நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களையும் அவர்களது 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை பிடித்துச் சென்றுள்ளனர். இம்மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் துணை மின் நிலையங்கள் மற்றும் மின்பாதைகள் அமைக்கும் பணிகளை தனியார் மூலம் செயல்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பணிகள் தனியார் மூலம் செயல்படுத்தப்படும் போது பொதுமக்கள் கூடுதல் மின் கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் புவியியல் நிபுணர்கள் குழு இன்று மேற்கொண்டுள்ள ஆய்வு முடிவுகள் பெறப்பட்ட பின்னரே கார்த்திகை தீப திருவிழா அன்று 2500 பக்தர்கள் மலையேறுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். பென்சால் புயலின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் கோவிலில் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை முன்னிட்டு பக்தர்களை அனுமதிப்பதற்கு ஏதுவாக ஸ்திரத்தன்மையுடன் உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக 8 நபர்களை கொண்ட குழுவானது இந்த மலையில் ஆய்வு செய்து அறிக்கையை அரசுக்கு உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். தீப திருவிழா அன்று 2000 நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி ஆய்வினை மேற்கொண்ட பிறகுதான் அதனுடைய நடவடிக்கை எடுப்பார்கள். இதனிடையே தீப திருவிழாவையொட்டி வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை திருவண்ணாமலைக்கு 4000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மேலும் நகரிலிருந்து கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 கட்டணமில்லா சிற்றுந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாய மின் மோட்டார்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் கைபேசி வழியாக இயக்கும் கருவிகளை மானியத்துடன் பெறுவதற்கு வேளாண் பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளரிடம் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் ஏலம் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அத்துறை அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட அரசு பள்ளி கல்லூரி மாணாக்கரை தேர்ந்தெடுப்பதற்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக, இதனை மாணாக்கர் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் உண்மை தன்மை குறித்து வாக்காளர் பட்டியல் கண்காணிப்பு அலுவலர் திருமதி சோபனா இன்று கள ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் தமிழ்நாடு வரையாடு திட்டத்தின் கீழ் வரையாடுகளுக்கு ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 11ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழக கடலோர பகுதிகளில் நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக 10ஆம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், 11ஆம் தேதி அன்று நாகை, மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு செல்லியாண்டியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மஸ்கட்டில் நடைபெறும் மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா நாளை மலேசியாவையும், வரும் 11ஆம் தேதி சீனாவையும், வரும் 12ஆம் தேதி தாய்லாந்தையும் எதிர்கொள்கிறது. அடிலேடில் இந்தியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 3வது போட்டி வரும் 14ஆம் தேதி பிரிஸ்பேனில் தொடங்குகிறது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் லெரன் இடையேயான 11வது ஆட்டம் சிங்கப்பூரில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை பாதுகாப்பு படையினரின் வீரம், துணிச்சல் மற்றும் தியாகம் மிகு சேவையால் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெறும் மனாமா பேச்சுவார்த்தையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று பங்கேற்கிறார். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். மஸ்கட்டில் நடைபெறும் மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.